ஹாய், வெல்கம் டு கோயம்புத்தூர் குக் ஹவுஸ் சேனல். கோழிக்கறி மாதிரி வெஜ் சிக்கன் வறுத்த கறி சோயா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 120 கிராம்ஸ் சோயா சுடுதண்ணி வச்சு ஊற வச்சு அதை தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை 2 துண்டு, 6லேருந்து 7 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 கிராம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 பல் பூண்டு. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணும், இந்த மாதிரி வரணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் தான் 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கிளறி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ் அதையும் சாப் பண்ணி வதக்கிட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சு சோயாவையும் சேர்த்து கிளறிக்கலாம். இது கிளறினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க விட்டுருங்க. செமி கிரேவியாக செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு திக்காகவும் வேணும்னாலும் திக்காக செஞ்சு எடுத்துக்கலாம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி எடுத்தோம்னா கோழிக்கறி மாதிரியே வெஜ் சிக்கன் வறுத்த கறி ரெடி ஆயிரும். இதுக்கு பதிலாக இதே ரேஷியோவில் நீங்கள் சிக்கன், மட்டன் எது வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.